என்னங்க நீங்க பேசுறீங்க? வழி வந்து உத்தரசங்க ஜிஹெச்சுக்கு வந்து திங்கக்கிழமை நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. எந்த ஒரு குறையும் இல்ல. நல்லபடியா பிறந்து மருக முகாம் போடுறாண்டு பட்டணம், பெரிய பட்டணமா எனக்கு தெரியாது, அங்க கூட்டிட்டு போச்சுனாங்க. தடை செய்யணும்னு அனுப்பி விட்டுட்டாங்களே. அனுப்பி விட்டு அங்க போய் மயக்க ஊசி போடவும் என் பிள்ளைக்கு வெட்டி வந்துருச்சு. என் பிள்ளைக்கு வெட்டி வந்துருச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. நாங்க அதோட 108ல ஏத்தி விட்டுட்டாங்களே. முகாம்ல இருந்து இங்க வந்துட்டாங்களே. நல்லா இல்லையே. முகாம்ல இருந்து வெட்டி வீட்டுல இருந்துலாம் நல்லா இருந்தாங்களே சாமி. நல்லா இருந்தாங்க. அந்த தடை செய்யறதுக்காக அங்க போக சொல்லிட்டாங்களே. ஜிஹெச்ல இருந்து போக சொல்லிட்டாங்களே. உத்தரசங்க ஜிஹெச்ல இருந்து அங்க போக சொல்லிட்டாங்களே. நல்லபடியா பிறந்த உள்ளைய அங்க போய் ஊசி போட்டு மயக்க ஊசி போட்டு உள்ளக்க கொண்டு போகையில வெட்டு வந்துருச்சு. வெட்டு வந்து வாயில யாரு பேர் தவசித்ரா பேர் மங்கி போன தவசித்ரா. என் தங்கத்தாடி 2 பேரு. 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை, 24 வயசு. முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை. காய்க்கு இறந்து வச்சு டெலிவரி ஆன 2 நாத்து எங்க ஊர் நர்ஸு முகாம் நடக்குது. இங்கே ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். குடும்பத்துக்கு கட்டுப்பாடு பண்ணிக்கிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனா. நான் ராம்நாட்டில் பண்ணுங்கன்னேன். அங்கே பண்ணுறாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போனேன். பெரிய வட்டணத்தில் எந்த முகாமும் எதுவுமே ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. அங்கே கொண்டு போய் என் பொண்டாட்டி செத்த குணமாக தான் கொண்டு வந்தாங்க. இங்கே கொண்டு வந்து 3-4 நாள் இதுலேயே தான் வச்சுருந்தாங்க. மிஷினில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னி வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை. வந்தாங்க, அவங்களாம் பார்த்தாங்க. இப்போ என் குடும்பம் நான் என் பிள்ளை 2 பிள்ளை அனாதையாக நிற்கிறேன்யா. நிற்கிறேன். என் பொண்டாட்டி சாவுக்கு ஒரு நீதி வேணுமையா. என் பேர் தங்கச்சாமியா. என் பொண்டாட்டி பேர் தவசித்ராயா. இது 2வது குழந்தையா. சுயப்பிரசவமியா. திங்கக்கிழமை சுயப்பிரசவமா ஆரம்ப சுகாதார நிலையம் இதில் நடந்து உத்தரசமிக்கல. அப்போலாம் எல்லாமே நல்லபடியா இருந்துச்சா. ஹெல்த் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. குடும்ப கட்டுப்பாடு பண்றோம்னா அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து கட்டையாக தான் இங்கே கொண்டு வந்தாங்கய்யா. எந்த வித மூவ்மெண்ட்டுமே இல்லை. என் ஒய்ஃபுக்கு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் தான் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க. அதில் வந்து என் பொண்டாட்டிக்கு எந்த வித ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணா எதுவுமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உறவுகிட்ட எதுவுமே சொல்லலை. இப்போ என் பொண்டாட்டி கடைசியில் செத்து போயிட்டோம்ட்டாங்க. இப்போ என் பொண்டாட்டி சாவுக்கு ஒரு நீதி வேணுமையா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.